மனதில் எதை உறுதியாய் பற்றி கொள்றீங்கன்றத பாருங்க. நான் சொல்றேன், தப்பான காரியங்களை, பாவத்தை மனதில் உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமா பாவம் அங்க நடக்கும் நிச்சயமா. கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டால், மனதில் உறுதியாய் பற்றி கொண்டால், இப்படி சொல்றேன், பாவம் பிறக்காது. அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் ஓ பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி பக்த நாடி ஓடும் போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். யாக்கோபு 1 அதிகாரம்
12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப கவனிங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பாருங்கள், ஏதாவது கெட்டது நடக்கும்போது சொல்கிறாங்க, கர்த்தர் கடவுள் என்ன சோதிக்கிறார், கடவுள் என்ன சோதிக்கிறார். ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுறது, என்ன சொல்கிறது, கடவுள் என்ன ஏங்க அப்படி சோதிச்சார் பின்ன. அதாவது இவங்க போய் என்னத்தையே பாவத்தில் விழுந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படியே சோதிச்சார். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எந்த கெட்டது நடந்தாலும் உடனே என்ன சொல்லிடுவாங்க, கடவுள் ஏன் என்ன அப்படி சோதிக்கிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் கெட்ட காரியங்களால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. பல்லாங்கினால் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதனை நடக்குதுன்னு சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, ப்ராசஸ் பாருங்க, இழுக்கப்பட்டு அதில் போய் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது, இப்போ பாருங்க என்ன பண்ணதான், இச்சையானது கற்பம் தரித்து, தவறான ஆசைகள் உள்ளத்திலே கற்பம் தரிக்கிறது. எப்படி அந்த எப்படி கற்பம் தரிக்கிறது? கற்பம் தரிக்கிற இடம் என்ன? பிளேஸ் ஆஃப் கன்செப்ஷன், ஃபார்ம் ஆகிற இடம் இங்கே என்ன, அதுதான் அந்த மனது. பாருங்க, இச்சையானது கற்பம் தரித்து. எப்படி நடக்குது பாவம்? எப்படி பாவத்தில் ஒரு மனுஷன் விழுகிறான், எப்படி அழிஞ்சு போகிறான், எப்படி ஒன்றும் இல்லாமல் போகிறான், எப்படி கெட்டு போகிறான், அந்த வாழ்க்கை எப்படி நாசமாகிறதுன்றதை பற்றி சொல்றது பாருங்க. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். தான் ப்ராசஸ். ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்ணுறான்னா அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது. எங்கே ஆரம்பிச்சிருக்குது? கற்பம் தரிச்சிருக்குது. மைண்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் கற்பம் தரிக்க இடம் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்குரிய காரியங்களை வாசித்திருக்கிறாங்க, அதுக்குரிய காரியங்களை பார்த்துருக்கிறாங்க. அது கற்பம் தரிக்கும்படியாக இடம் கொடுத்துட்டாங்க. கற்பம் தரிக்கிறதுல அதை கற்பம் தரிக்க வைக்க சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்றும் பாவம் செஞ்சிடல, ஆனால் பாவத்தை உள்ள கற்பம் தரிக்க விட்டுட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவம் கற்பம் தரிச்சிருது உள்ள. பாவம் ஒரு குழந்தை எப்படி உருவாகுதோ அது போல மனதில் உருவாயிடுது பாருங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அது பாவம் உருவாகும் போதே அது வெட்டி ஏறின்றாரு. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட பாவம் செய்து ஆயிற்றுன்றாரு. பாவம் செய்து ஆயிட்டுனா நீ பாவம் செஞ்சுட்டு போ, நீ நினைச்சினாலே பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. கிடையாது, அது எப்படி சொல்லுவாரு? அப்படி பார்த்தா எல்லாரும் போச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்றாரு? இச்சையோட பார்க்கும் போதே அதை கட் பண்ணுன்றாரு. இச்சையோட பார்க்கறதுங்கிறது மனுஷனுடைய அந்த பாவ சுவாபத்திலிருந்து வர்ற ஒரு பழக்கம் பாருங்க. அது அப்படி பழகியாச்சு, எல்லாம் அது அப்படியே வருது. அந்த விழுந்து போன ஹியூமன் நேச்சர், மனித சுவாபத்திலிருந்து அது வருது பாருங்க. ஆனா அந்த பார்க்கும் போதே கட் பண்ணுன்றாரு. பார்க்கும் போதே கட் பண்ணினா பிறகு ஒன்றும் தப்பு நடக்காது அப்படின்றாரு. எவ்வளோ நல்லா சொல்லித்தர்றாரு பாருங்க. பைபிள் அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு புஸ்தகம். அந்த முதல்ல அதை பார்க்குறதே கட் பண்ண, அப்படி கட் பண்ணினா பிறகு அது நடக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறார். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது, இச்சையானது கற்பந்தரித்து. எல்லாம் சொல்லுங்க, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறார். சரி சொல்கிறாங்க, இல்லைங்க விழுந்துட்டேன் போய், இது என்னமோ போயிட்டே இருந்தாங்க, தடிக்கு விழுந்துட்டா மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருந்தேன், மடார்னு திடீர்னு உள்ளே போயிட்டேன். கிடையாது, அப்படி போடுறதில்ல. பாவத்தில் விழுறவங்க ஒன்று தடிக்கு பதார்னு பாதாளத்தில் விழுந்துடுறது இல்லைங்க, படிக்கட்டு இருக்குது, இறங்கி தான் போகிறாங்க அவங்க. எண்ணங்கள், நினைவுகள், என் கற்பனைகள் என்கிற ஒரு படிக்கட்டு வாயிலாக ஒரு ஸ்டெப்பாக இறங்கி 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 போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இறங்காத, ஏறு, இறங்கிடாத, கால் எடுத்து வைக்காத, ஒரு ஸ்டெப்பு இறங்கணும், இறங்கிட்ட மேலே ஏறு, ஏறாது, இதுக்கு மேலே இறங்காத, போகாதங்கிறாரு. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்துடாதீங்கிறார். ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன். மோசம் போகாதிருங்கள்னா இது சொல்லிட்டேன், ஐயோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் நாளைக்கு ஏமாந்து போயிடாதீங்கிறார். அவ்வளோதான். எப்படி பாருங்க, மனது
எப்படி தப்பான விதத்திலும் ஒரு மனது ஒரு காரியத்தில் போய் நின்றுச்சுன்னா, அதாவது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஏசாயா 26. சிலர் கத்திர உண்மையாக உறுதியாய் பற்றி கொள்கிற மனதாக இருக்குது. சில நேரத்தில் என்ன ஆயிடுது, தப்பான காரியங்களை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதாகவும் இருக்குது. சில நேரம் மனதில் எதை உறுதியாய் பற்றி கொள்றீங்கன்றதை பாருங்க. நான் சொல்றேன், தப்பான காரியங்களை பாவத்தை மனதில் உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமா பாவம் அங்க நடக்கும் நிச்சயமா. கத்தரை உறுதியா பற்றி கொண்டால், மனதில் உறுதியை பற்றி கொண்டால், இப்படி சொல்றேன், பாவம் பிறக்காது. ஹலோ, பாவம் பிறக்காது. கற்பந்தரிக்க வேண்டி என்ன பண்ணுமோ அதை பண்ணாம இருந்தா பாவம் எப்படி பிறக்கும்? ஹலோ, பாவம் பிறக்காது. சிலர் சொல்றாங்க, இல்லைங்க கண்ணியின் வயிற்றில் இயேசு பிறந்தா மாதிரி அற்புதமாக அது இல்லை பிறக்காது. அந்த அற்புதம்லாம் ஆண்டவர் தான் செய்கிறாரு. அவர் இந்த பாவம்ன்ற அற்புதத்தை செய்யவே மாட்டார், பாவத்தை பிறக்க வைக்க மாட்டார். கண்ணின் வயிற்றில் பிறந்தா மாதிரி அதுக்கு கற்பம் தரிக்கணும். கற்பம் தரிக்க விடலைன்னா பாவம் வராது. கற்பந்தரிக்க நீங்க அலோவ் பண்ணலன்னா, அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் இறங்கலன்னா அங்க பிறக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதை சொல்லிட்டு இருக்கிறேன்? மனதில் கற்பந்தரிக்கிறத பற்றி சொல்லி இருக்கிறேன். மனதில் கற்பந்தரிக்க இடம் கொடுக்கலன்னா இந்த மனதிலிருந்து பாவம் பிறக்க வழி உண்டாகாது. ஆமா, தப்பான எண்ணங்கள் வரலாம் போகலாம், எல்லா மனுஷருக்கும் தான் வருது போகுது. வந்ததுனாலே நீங்கள் ஒன்றும் கெட்டவங்களாயிட மாட்டீங்க. வந்தது என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்ததை தள்ளிட்டு நல்ல காரியங்களை பற்றி கொண்டீர்களா? அதுதான் முக்கியம். பாருங்க, சிலர் வந்ததுனாலேயே தங்களை தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ வந்துருச்சே, அப்போ நான் பாவியாக இருப்பேன் போல இருக்குது, அதனால தான் அது வந்ததுன்றாங்க. இல்லை இல்லை, கம்ப்யூட்டர் மாதிரி அதில் டிலீட்னு ஒன்று இருக்குது இல்லையா? நான் பாருங்க, ஒரு 2 நாள் செக் பண்ணலன்னா மெயிலில் 200 மெயில் வருது. அந்த 200 மெயிலில் 100க்கு மேலே 100 150 பார்த்தீங்கன்னா சுத்த மோசமான என்னென்னமோ வரும். இதை விற்கிறேன், அதை விற்கிறேன், ஃபேஸ் க்ரீம் முதற்கொண்டு தலைக்கு என்ன போடுறது, வழுக்கையாக இருந்தால் அதை எப்படி முடிவாக்கி வர்றது எல்லாம் அனுப்புவானுங்க. நிற முடியாது அப்படி கருப்பாக்குறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 மெயில் டெய்லி உங்களுக்கு 50 கோடி தரேன், 100 கோடி தரேன். ஐயோ கடவுளை, இதெல்லாம் வாசிருந்தா ஒரு நாளே போயிடும் பாருங்க. நான் கடன்னு போய் டிலீட் தான் ஒரு பிளெஸ்ஸிங். அதில் போட்டு இங்கே செலக்ட் பண்ணால் அது வரைக்கும் கீழே போய் போட்டு படார்னு அடிச்சு விட்டுறது, அவ்வளோதான் ஒரே அடியா. அப்புறம் போய் அந்த ட்ராஷ் உள்ள போயிட்டு அங்கே திருப்பி டிலீட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அது காலி பண்ணிடணும். அப்போ மைண்டில் கடவுள் ஒரு டிலீட்டை கொடுத்துருக்காரு. அடிக்கடி இதை யூஸ் பண்ணணும். டெய்லி என்ன பண்ணாத யூஸ் பண்ணணும். பாருங்க, எப்படி உங்கள் மெயில் பாக்ஸ் உள்ள இன்பாக்ஸில் எல்லா ஜங்கையும் சேர்த்து வச்சுட்டு இருக்க மாட்டீங்களா? அது மாதிரி டெய்லி என்ன பண்ணணும், என்ன தப்பாக என்ன வந்தது, நிறைய சேர்ந்துருக்குதா, ஐயோ இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த எண்ணம் எப்படி வந்தது, அந்த எண்ணம் எல்லாம், இந்த எண்ணத்துக்கெல்லாம் என் மைண்டில் இடம் கிடையாது. கடவுள் மனதை இதுக்காக எனக்கு கொடுக்கலையே, எப்படியோ வந்துருச்சு, இது என்னத்தை பண்ணுறது வந்துடுது, என்ன பண்ணுறது, என்னத்தையாவது ஒன்று அதை இதை பார்த்து என்னத்தையாவது பண்ணி வந்துடுது. ஆகவே வந்ததுனால பிரச்சனை இல்லை, வந்ததை நான் என்ன பண்ணுறேன்றது தான் பிரச்சனை. வந்ததை நான் தள்ளுறேன், அதை டிலீட் பண்ணுறேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை நான் வெறுத்து தள்ளுகிறேன், அதை அகற்றுகிறேன்னு சொல்லி அகற்றினீங்கன்னா பாவம் பிறக்காது. ஏன்னா பாவம் கற்பந்தரிக்காது. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. கற்பந்தரிக்காது பாவம், அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். பாருங்க, கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டு, அவர் ஒரு இமேஜை உள்ள தர்றார். பாருங்க, இமேஜினேஷன் திருப்பி வாங்க. கடவுளை ஒரு சொரூபமாக்கி முன்னால் வச்சு வணங்குறது தான் பாதகம். ஏன்னா அது கடவுளை சுருக்கி ஒரு சின்ன ஒரு கிரீச்சர் ஆக்கி விட்டுருது.
கடவுளை பற்றி ஒரு எண்ணத்தையே நமக்குள்ள மாற்றி விட்டுருது. ஆகவே கர்த்தர் சோர்ந்துட்டாரு, கர்த்தர் களைப்பாயிட்டாருன்னு அப்படியே எண்ணம் வைக்குது. தப்பா. அதனால தான் அது கூடாது. இமேஜ் கூடாது வணங்குறதுக்கு. ஆனால் இமேஜினேஷன் அவசியம் வாழ்க்கையில். இமேஜினேஷனை கடவுள் கொடுத்துருக்காரு. அது ஒரு கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காரு மனசுக்குள்ள. ஏன் அதை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், உங்களை நல்ல காரியங்களே உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க செய்வதற்கு, வெற்றியை பிறக்க செய்வதற்கு, சுகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக, ஜெயத்தை கொண்டு வருவதற்காக, நல்ல குடும்ப வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக, உங்கள் கையிட்டு செய்கிற தொழிலில் வெற்றியை கொண்டு வருவதற்கு. இதெல்லாம் பிறப்பிக்கிறது எப்படி? நல்ல காரியங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும்? எப்படி பிறக்கும்னா இப்படி தான். அதுக்கு தான் மைண்டை கொடுத்துருக்கிறார் கடவுள், மனதை கொடுத்துருக்கிறார். இது மூலமாக தான் பிறக்கும். இங்கே தான் கற்பந்தரிக்கும், அது மூலமாக தான் பிறக்கும். கெட்ட காரியங்களும் இது மூலமாக தான் பிறக்குது, நல்ல காரியங்களும் இது மூலமாக தான் பிறக்கிறது. அப்போ சுகவீனமாக இருக்கிறவங்க சுகத்தை மனதில் வைக்கணும். கர்த்தர் எப்படி சுகமளிக்கிறான்ற வார்த்தையில் எடுத்து மனதில் வைத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவரையே பற்றி கொண்டு மனதையுடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்துக்கொள்வார். தோல்வியில் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறவங்க, பிரச்சனை இல்லை, தொழிலையோ இல்லையோ எதை மனதில் வைக்கணும்? அதில் வெற்றியை காண்பதை மனதில் வைக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து மனதில் வைக்கணும். மனதை கர்த்தர் அதுக்காக கொடுத்துருக்கிறார். உட்காந்து பயந்துட்டு இருக்கிறதுக்காக இல்லை, உட்காந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, என்னென்ன தப்பு நடக்க முடியும், என்னென்ன ராங்காக போக முடியும்னு யோசிக்கிறதுக்காக இல்லை, எப்படியெல்லாம் கர்த்தர் காரியங்களை மாற்ற முடியும், எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியுங்கிறத மனதில் வைக்கும்படியாக, நல்ல காரியங்களை, நல்ல முன்னேற்றங்களை மனதில் வைக்கும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார் மனதை. அதை வைக்கும்போது உண்மையே பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சரி, பாருங்கள் பாசிட்டிவாக எப்படி வேலை செய்யுதுன்றது ஒன்று உதாரணங்களை காண்பிக்கிறேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு உதாரணத்துக்கு முதல்ல திருப்போம். பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். பாருங்கள், நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆபிரகாம் பற்றிலாம் எப்படி வானத்து நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார். பிள்ளையே இல்லாதவன் பாருங்கள், அவனுக்கு ஒன்று காமிக்கிறார். வானத்து நட்சத்திரத்தை பார், இமேஜினேஷனை தூண்டுறாரு, அவனை பாருன்றார். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா கற்பனை பண்ணிட்டுருக்காது நீ அப்படின்னு. அவர் சில கற்பனை பண்ணுன்றார், மைண்டில் அதை வைப்பான்றார். வானத்து நட்சத்திரங்கள் பாருது, என்ன கூடுமோ முடியாதுன்றான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும், இப்படி இருக்கும், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும்ங்கிறாரு. மணலத்தனையாக இருக்கும் உன்னுடைய சந்ததி. அந்த காலத்தில் நம்மளை மாதிரி இல்லை பாருங்கள், நம்ம இப்போல்லாம் வாழ்க்கை மாறிடுச்சு பாருங்கள். இப்போ யார் நட்சத்திரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் வீட்டில் போய் பூந்துக்கிறோம், எல்லாம் மேலே செவுறு இருக்குது. சாயந்தரம்லாம் எங்கே வெளியே வர்றோம், என்னத்தை பார்க்குறோம், என்ன வருஷத்தில் ஒரு தடவை கூட பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நட்சத்திரத்தை எங்கே அண்ணாந்து பார்க்குறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆகிப்போச்சு இப்போது. அந்த காலத்தில் எல்லாம் அவுட்டோரில் தான் முக்கால்வாசி நேரத்தை செலவழித்தாங்க பாருங்கள். அப்போ வானத்து நட்சத்திரத்தை பாருன்னா அவன் தினந்தோறும் பார்க்குற ஒன்று, அது எப்போ பார்த்தாலும் பார்க்குற ஒரு காட்சி. பாருன்றார், மேலே நோக்கி பார், பார்க்கும்போதெல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது இல்லையா, எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளோ நட்சத்திரங்களை வச்சுருக்கிறேன். அது மாதிரி உன்னுடைய சந்ததியை நான் ஆக்குவேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிறார். இது உன் மைண்டில் ஒரு பிக்சரை கொண்டாடட்டுன்றார். நிறைய கவனிங்க, உருவ வழிபாடு ஏன் கூடாதுன்றாரு. ஏன் கூடாதுன்றாருன்னா, அது மைண்டில் ராங் பிக்சரை உண்டாக்கிடுது, தப்பான ஒரு படத்தை உண்டாக்கிறது கடவுளை பற்றி. அதனால தான் வேணுன்றாரு. ஆனால் இமேஜினேஷன் மனதில் உருவகப்படுத்த சொல்கிறாரு. ஏன் உருவகப்படுத்துகிறாரு? ஏன்னா கடவுளை தான் உருவகப்படுத்த முடியாத ஒழிய, கடவுளை தான் உருவமாக்கி பார்க்கறது தப்பு ஒழிய, ஏன்னா அது எந்த உருவமும் பொருந்தாது கடவுளுக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். மற்ற எல்லா காரியங்களும் நாம் உருவகப்படுத்த முடியும். இருக்கீங்களா? மற்ற எல்லாவற்றையும் நாம உருவப்படுத்தி, இப்போ பிள்ளை எவ்வளோ பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை பிறக்குன்றது எப்படி சொல்கிறாரு பாருங்க. வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி இருக்குன்றார். உருவப்படுத்த முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். எண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவு ஏராளமாக திரளாக உன்னுடைய சந்ததி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றாரு. அப்போ அதை உருவப்படுத்த சொல்றாரு பாருங்க. ஏன்னா உருவப்படுத்த முடியும்.
கர்த்தரை உருவப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா எப்போ ஒரு உருவத்தில் நடக்கிறீங்களோ அப்போ கர்த்தரை என்ன பண்ணிடுறீங்க? சுருக்கிடுறீங்க. அவ்வளோ பெரிய தேவனை சுருக்கிடுறீங்க. அப்போ இப்படி நிறைய வாசிக்கிறோம் வேதத்தில். ஆனால் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஒரு அற்புதமான சம்பவம். முன்ன பல விஷயங்களை போதிக்கும் போது இதை சொல்லியிருக்கேன். பட்டு இந்த கான்டெக்ஸ்டில் இதை வாசிப்போம் பாருங்க. 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யாக்கோபனுடைய கதை. யாக்கோபு தன்னுடைய மாமனார்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டான் அவன் இல்லையா? பாவம். 20 வருஷமாக மாமனார்கிட்ட இருந்தாச்சு. 7 வருஷம் வேலை செஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். அது ராங்காக போயிடுச்சு. கடைசியில் ஆளை மாற்றி விட்டான் பாருங்க அந்த ஆள். அப்புறம் இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு எது வேணுமோ அதை கல்யாணம் பண்ணான். இவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது நீங்கள். இதுதான் இவன் எல்லாம் தாந்தோண்டித்தனமாக பண்ணுறது. அதாவது எனக்கெல்லாம் தெரியுமாக்க, நான் ரொம்ப சாமர்த்தியமாக்கும், இவனை விட ஒரு சாமர்த்தியமான ஆள் அங்கே இருக்கான்னு தெரியல அவருக்கு. சாமர்த்தியத்தினால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, கடவுளுடைய கிருபையினால தான் ஜெயிக்க முடியும் பாருங்கள். 14 வருஷம் ஆச்சு ஒழுங்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமும் வேலை செஞ்சு 20 வருஷம் வேலை செஞ்சுட்டான் பாருங்கள். ஒரு ஆடு காணாமல்னா கூட கணக்கில் கழிச்சிடுவார். ஆடு மேய்க்கிறது தான் வேலை. இவன் வந்ததுலேருந்து அந்த ஆளுக்கு ஓஹோன்னு போகுது பிஸ்னஸ். 20 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருப்பார் பாருங்க. லட்சமாக சம்பாதிச்சிட்டார் அந்த ஆள். நல்லா ஓஹோன்னு போகுது. ஏன்னா இவன் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஓட்டிகிட்டு இருக்கு இவன் மேலே. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த வீட்டுக்கு கொண்டாந்துட்டாங்க. இவங்க ஆபிரகாமின் தேவனை வணங்கலை. இவங்க எதையோ வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த வீட்டுக்கு வந்துருச்சு இவன் மூலமாக. வந்துட்டதுனால அவனுக்கே தெரியுது லாபானுக்கு. அப்போ அவன் வந்ததுலேருந்து ஓஹோன்னு போகுது பிஸ்னஸ்ஸு. எக்ஸ்பர்ட் ஆடு மேய்க்கிறவன் போல இருக்குது இவன். நல்லா பண்ணுறான்னு சொல்லி அவனை கரெக்டாக வச்சுக்கணும். அவனை ரொம்ப விட்டுறக்கூடாது அவனு சொல்லிட்டு ஒரு ஆட்டையும் கணக்கு பார்த்து ஏதாவது ஒன்று காணாமல் போச்சு செத்து போச்சுன்னா இவன் கையில் கணக்கில் கழிக்கிறது சம்பளத்தில். இந்த மாதிரி பண்ணி 10 தடவை சம்பளத்தை மாற்றி எல்லாம் பண்ணி அவன் அப்படியே சொல்கிறான். 10 தடவை உங்கள் அப்பா என் சம்பளத்தை மாற்றினான் இப்போ மனைவிட்டு சொல்கிறான் பாருங்க. என்ன இந்த மாதிரி பண்ண அந்த ஆள் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ கோபம் அந்த ஆள் மேலே. 10 தடவை சொன்ன சம்பளத்தை தர்றதே இல்லை பாருங்க. 10 தடவை 20 வருஷம் வேலை செஞ்சாச்சு. எப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுமைனா கொடுமை. கடைசியில் போகலான்னு பார்க்குறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். மாமனார் கேட்குறார், யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. என்ன தரமாட்டாருன்னு தெரியும். இவர்கிட்ட அதெல்லாம் கேட்டெலாம் வாங்க முடியாது. நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். அதெல்லாம் சொல்கிறேன், போகாதியா இருன்றான். சரி, நான் சொல்கிறபடி எனக்கு செஞ்சால் நான் திரும்ப மேய்ச்சி காக்கிறேன், உன் மந்தையை பார்த்துக்கிறேன். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே
காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரத்தே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரத்தே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா